ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா முழுக்க பிடிஎஸோட அப்டேட்டுகளை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் குறிப்பாக ஜங்குக்கை பற்றியும் ஜிம்மினை பற்றியும் குறிப்பாக மெலன் மியூசிக் அவார்ட்ஸில் என்ன நடந்துச்சு, பிடிஎஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற பற்றி தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜங்குக்கை பத்தி தான். ஜங்குக்குடைய கோல்டன் ஆல்பம் ரிலீஸ் ஆனதுல இருந்து தலைவர் வேற லெவல்ல பிஸியா ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா ஊரை சுத்திட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இவருடைய சாங்கை பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமா எம் கவுண்ட் டவுன்ல வின் ஆயிருக்கு. எஸ், 2023 நவம்பர் 16 பார்த்தீங்கன்னா அகைன் எம் கவுண்ட் டவுன் நடந்துச்சு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த எம் கவுண்ட் டவுன் எவரி வீக் நடக்கும். ஸோ ரெண்டாவது வீக்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கு கூட ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு யூல வின் பண்ணியிருக்காரு. இந்த சாங் கிட்டத்தட்ட ஒரு 10 சாங் மேல காம்படிட் பண்ணி வின் பண்ணிருக்குன்னா அதுதான் பெரிய விஷயமே. ஸோ ஜங்குக் அகைன் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எம் கவுண்ட் டவுன்ல நம்ம ஜங்குக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த பர்ஃபார்மிங் பாக்குறதுக்கு பயங்கர எலக்ட்ரிக் ஃபைங்கா இருந்துச்சு அப்படின்னு ஆர்மிஸ் எல்லாரும் ட்விட்டர்ல அவங்களுடைய கமெண்ட்ஸை போட்டு #ஜங்குக் ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அடுத்து இன்னைக்கான செகண்ட் அப்டேட். சோ இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா நம்ம ஜேஹோப். சோ ஜேஹோப் இப்போ 36வது டிவிஷன்ல அவருடைய பேசிக் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ட்ரைனிங்ல அவர் போன கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு ஹெட்டாவும் மாறி இருக்காரு. எப்படி நம்ம ஜின் மிலிட்டரி போன கொஞ்ச நாள்ல ப்ரொமோஷன் வாங்கினாரோ அதே மாதிரி ஜேஹோப்பும் அவருடைய எல்லா டேலண்டையும் ப்ரூவ் பண்ணி ப்ரொமோஷனும் வாங்கியிருக்காரு. இவர் ஏப்ரல் 18, 2023 தான் போனாரு. சோ இப்போ வரைக்கும் அவர் டபுள் ப்ரொமோஷனே வாங்கிட்டாரு அப்படிதான் சொல்லணும். இப்போ நம்ம ஜேஹோப் தான் அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு என்னப்பா பிடிஎஸ் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாம் போனா கண்டிப்பா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நீங்க நினைச்சீங்க. அதுதான் இல்ல. ஒவ்வொருத்தருடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து தான் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படி பார்த்து தான் எல்லா இடத்துலயுமே ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்ம பாய்ஸ் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதால தான் அவங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ஜேஹோப்புடைய இந்த ப்ரொமோஷனை பார்த்து உங்களை எத்தனை பேருக்கு ஹாப்பி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்லயும் ஜங்குக்கை பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம ஜங்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்த எல்லா ஆர்மிஸ்க்கும் ஒரு கிஃப்டா கொடுத்திருக்காரு. ஸோ வியும் அப்படிதான் அவருடைய ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு மினி பாக்ஸ்ல அதுவும் அவரே டிசைன் பண்ண ஒரு பாக்ஸை ஆர்மிஸ் எல்லாருக்கும் கொடுத்திருந்தாரு. அதுல யோன்டன் பிஸ்கட் அப்புறம் அவருடைய வி ஆல்பம் உடைய ஸ்பெஷல் போட்டோஸ் அவருடைய ஆட்டோகிராஃப் இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம ஜங்குக்கும் பாத்தீங்கன்னா கோல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபியூமை ரெடி பண்ணி ஆர்மிஸ்க்கு கொடுத்திருக்காரு. சோ அடுத்து இன்னைக்கான ஃபோர்த் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா நம்ம ஜிம்மினை பத்தி தான் சொல்ல போறேன். ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மினை கொரியன் செலிபிரிட்டி, அதாவது டாப் மேல் கொரியன் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லா கண்ட்ரிலையுமே ஃபேமஸான ஆர்டிஸ்டை வச்சு ஓட்டிங் பண்ணி யார் அதிகமான ஓட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நேம் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓட்டிங்ல பெஸ்ட் கொரியன் மேல் செலிபிரிட்டி அப்படின்ற கேட்டகரியில நம்ம ஜிம்மினை பாத்தீங்கன்னா மொத்தம் 100% பேட்ச்ல 41.63% ஓட்டிங் வாங்கி நம்பர் 1 செலிபிரிட்டியா ஜப்பான்ல மாறி இருக்காரு. நம்ம பாய்ஸ் எல்லாருமே நம்பர் 1 தான், அதுல எந்த ஒரு வித டவுட்டும் கிடையாது. சோ இந்த ஓட்டிங்ல ஜிம்மினும் ஹையஸ்டா வந்திருக்காரு. சோ ஜிம்மினுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷனை சொல்லிடுங்க. சோ இன்னைக்கான 5th அப்டேட். இந்த அப்டேட்ல கொஞ்ச நாள் முன்னாடி வந்த ஒரு பயங்கரமான அப்டேட். அது என்னன்னா மெலன் மியூசிக் அவார்ட்ஸ் 2023 ஃபைனலி நடந்துச்சு. சோ அதுல யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க, இந்த அவார்ட்ஸ் ஷோ என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ மெலன் பாத்தீங்கன்னா அந்த இயரோட எண்ட்ல மெலன் மியூசிக் அவார்ட்ஸ் 2023 நடந்துச்சு. சோ அதனால நாமினேஷன் லிஸ்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நாமினேஷன் லிஸ்ட் மட்டும் இல்லாம மெலன் டாப் 10 ஆர்டிஸ்ட்லயும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட்ல 80% மெலனுடைய டிஜிட்டல் ஸ்கோரையும் 20% பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் ஓட்டையும் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணாங்க. சோ அப்படி கால்குலேட் பண்ணி தான் டாப் 10 ஆர்டிஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்க அப்படின்னு தான் பார்த்தா பிடிஎஸ். சோ பிடிஎஸ் தான் இருக்காங்க. இதுல இண்டிவிஜுவலா நம்ம பாய்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா எஸ், இண்டிவிஜுவலா இருக்காங்க. யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜங்குக் 4வது இடத்துல இண்டிவிஜுவலா இருக்காரு. மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா டீமா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிடிஎஸ், 2வது 17, 3வது லிம் யோங் வோங், 4வது நம்ம ஜங்குக் தான். மத்தபடி எல்லாரும் அடுத்தடுத்து இருக்காங்க. இப்போ இந்த கேட்டகரியில முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆல்பம் ஆஃப் த இயர். இந்த கேட்டகரியில நம்ம பாய்ஸோட ஆல்பம் வந்திருக்கு. அப்படி கேட்டா எஸ், ஃபர்ஸ்ட் வந்திருக்குது ஜிம்மினுடைய ஃபேஸ் ஆல்பம் தான். சோ கண்டிப்பா இந்த ஆல்பம் ஆஃப் த இயர்ல நம்ம ஜிம்மினுடைய ஃபேஸ் ஆல்பம் தான் வாங்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும். அதுதான் அடுத்த சாங் ஆஃப் த இயர். இதுல நம்ம பாய்ஸுடைய சாங்ஸ் எதுவுமே வரல, ஏன்னா எல்லாருமே கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி ரூக்கி ஆஃப் த இயர் அதுலயும் எதுவும் வரல. அதுக்கப்புறமா பெஸ்ட் சோலோ ஆர்டிஸ்ட்ல இதுல வந்திருக்கு கேட்டா எஸ், இதுல வந்திருக்கு. டாப் 5 மேல்ல பாத்தீங்கன்னா ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நாமினேட் ஆயிருக்காரு. அதே மாதிரி பெஸ்ட் குரூப்ல இதுல பாத்தீங்கன்னா ஃபீமேல்ல ஒரு 5 குரூப்பும் நாமினேட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி மேல்ல 5 குரூப்பும் நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த மேல் 5 குரூப்ல பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ அடுத்து பெஸ்ட் ஹோஸ்ட், பெஸ்ட் பாப் ஆர்டிஸ்ட்
ஆர்டிஸ்ட் இதெல்லாம் தாண்டி ககாகோ ஃபேவரட் ஸ்டார் அவார்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில பிடிஎஸ் டீமே நாமினேட் ஆயிருக்காங்க. சோ இது வந்து கொரியால தான் நடந்துச்சு. சோ ஆர்மிஸ் இன்னைக்கான அப்டேட்ஸ் அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ so much.